இன்று உங்களுடன் இந்த பகிர்வை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தியானம் அதாவது தியானம் என்பதை பற்றி சிறு விளக்கத்தை நான் எனது அனுபவங்களை வைத்து கொடுக்க விரும்புகின்றேன். அதாவது தியானம் செய்யும்போது ஐம்பூதங்களையும் நாம் கண்ட்ரோல் பண்ணி, அதாவது கட்டுப்படுத்தி தியானம் செய்வதை தான் தியானத்தில் சிறந்த ஒரு நிலை அடைய முடியும். அந்த வகையிலே தான் சின்முத்திரை என்று சொல்வார்கள். அதாவது 2 கைகளாலும் சுட்டு விரலையும் பெருவிரலையும் எடுத்து சின்முத்திரை என்ற வடிவத்தில் 2 கைகளையும் வைத்துக்கொண்டு தியானம் செய்யும்போது தியானத்தில் தொடர்ந்து ஒரு இந்த சின்முத்திரை இந்த 2 விரல்களுக்கு இடையிலும் ஒரு வைப்ரேஷன், அதாவது ஒரு எலக்ட்ரிசிட்டி பாயிற மாதிரியான ஒரு நிலைமை வரும். அதுடன் வராது. தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு போகும்போது இந்த 2 விரல்களுக்கிடையும் ஒரு இணைச்சி எங்களுக்குள் பாய்வதை உணர முடியும். ஆனால் காலப்போக்கில் இந்த தியானத்தில் நாம் இந்த முத்திரைகளை செய்வது என்பது நாம் எந்த ஒரு குருவிடமும் கற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் இன்றைய காலத்தில் சரியான குருவை நாம் தேர்ந்தெடுப்பதும் கஷ்டம். அவர் சரியாக இருப்பாரா என்று சொல்வதும் முடியாது. ஆகவே இந்த தியானத்தில் நாங்கள் தொடர்ந்து தியானத்தை செய்து கொண்டு போகும்போது எங்களை அறியாமலே இந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்ச சக்தியானது சரியான முத்திரையை நமக்கு காட்டி கொடுக்கும். அந்த வகையில் நாம் இருந்து கொண்டு முத்திரை செய்யும்போது சின்முத்திரையை ஆரம்பித்து, அதாவது இந்த பெருவிரலையும் சுட்டு விரலையும் சேர்ந்த இந்த சின்முத்திரையிலே நாங்கள் தியானத்தை தொடங்கலாம். ஆனால் காலப்போக்கில் இந்த முத்திரையானது பலவாறு மாற்றமடைகின்றது. அதாவது நாங்கள் ஒரு கதிரையிலோ அல்லது ஒரு சோபாவிலோ அமர்ந்து கொண்டு தியானம் செய்யும்போது இந்த ஐம்பூதங்களான நெருப்பு, இது காற்று, இது ஆகாயம், இது நிலம், இது நீர் என்று சொல்வார்கள். இந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஒடுக்கி இந்த நெருப்பாகிய இந்த சோதியை நோக்கி நாங்கள் தியானம் செய்யும்போது எங்களை அறியாமலே இந்த கை இவ்வாறு வரும். இதன் முத்திரைகளின் பெயர்களை எனக்கு பெரிதாக தெரியாது. இந்த முத்திரைகளை எவ்வாறு நான் பெற்றுக்கொண்டேன் என்றால், தியானத்தில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது இந்த முத்திரைகள் தானாகவே நாம் அந்த முத்திரைக்குள் செல்லுகின்றோம். இந்த முத்திரையானது நாம் இருந்து கொண்டு, அதாவது காதிரையிலோ சோபாவிலோ இருந்து கொண்டு தியானம் செய்யும்போது இந்த முத்திரைகளை மணிப்பூரம் என்கின்ற சக்கரமான வயிற்று பகுதியை நோக்கி இதை வைத்துக்கொண்டு செய்யலாம். ஆனால் இதே தியானத்தை நாங்கள் அண்ணாந்து படுத்துக்கொண்டு செய்யும்போது இந்த முத்திரையில் நாங்கள் அநாதகம் என்கின்ற நெஞ்சுக்குழியில் உள்ள ஒரு முத்திரை இருக்கின்றது. அந்த முத்திரைக்கு நேரே வைத்துக்கொண்டு நாங்கள் தியானம் செய்யும்போது எங்களை அறியாமல் ஒரு கரண்ட் எங்கள் உடம்பு முழுக்க பாய்வதாக உணர முடியும். இது காலப்போக்கில் இந்த முத்திரையானது இப்படியான ஒரு முத்திரையாகவும் மாற்றம் பெறும். அது உடனே செய்ய முடியாது. ஏனெனில் இது எங்களுடைய தியானத்தின் நிலையை பொறுத்து மாறும். இந்த 2 முத்திரைகளும் மிகவும் சக்தி வாய்ந்த முத்திரைகளாக காணப்படுகின்றது. ஆனால் எனக்கு இந்த முத்திரைகளின் பெயர்களை சரியாக தெரியாது. நான் தியானத்தின் அடிப்படையில் பிரயாணம் செய்து கொண்டு போகும்போது தான் இந்த முத்திரைகளை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆனால் இப்போது இவர்கள் பலர் பாவிக்கின்றார்கள். இந்த முத்திரைகளின் பெயர்கள் தெரியாது, பாவிக்கின்றார்கள். அதுக்கு முத்திரைகளின் பெயர்களையும் சொல்லுகின்றார்கள். ஆனால் நான் ஆரம்பத்தில் எந்த ஒரு முத்திரை என்பதை பார்த்து கூட நான் தியானத்தில் ஈடுபடவில்லை. என்னை அறியாமலே தியானத்துக்கு போகும்போது நாம் எங்களை கட்டுப்படுத்துகின்ற அந்த ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு போகும்போது எங்களை அறியாமல் எங்கள் கைகள் அந்த முத்திரைகளை நாடி செல்லும். இதுதான் தியானத்தின் போது நாங்கள் முத்திரைகள் என்று சொல்லுகின்றோம். இதை விட இன்னொரு முத்திரை இருக்கின்றது. இந்த பெருவிரலோடு இந்த சுட்டி விரல் நடுவிரலும் சேர்கின்ற இந்த 2 கைகளாய் நாங்கள் செய்கின்ற ஒரு முத்திரை இருக்கின்றது. இது எப்படி இந்த முத்திரை சிறந்தது என்பதை நான் அறிகிறேன் என்று சொன்னால், குங்கும பூசை செய்கின்றோம். அதாவது அம்மனுக்கு, வாராகி அம்மனுக்கோ நாங்கள் ஒரு மந்திரங்களை அல்லது வாராகி மாலையை, என்னை பொறுத்தவரை நான் வாராகி மாலையை செய்து கொண்டு ஒவ்வொரு மாலை முடியும் போதும் குங்கும பூசை செய்து கொண்டு போகும்போது இது இப்படியே விரல்களை வைத்து கொண்டிருப்போம். இது மிகவும் ஒரு அற்புதமான முத்திரையாக அந்த நேரத்தில் எனக்கு காணப்படுது. இதற்கிடையில் ஒரு
இனம் தெரியாத ஒரு வைப்ரேஷன் எங்களை ஆட்கொள்ளும். இது கூடுதலாக இந்த 3 விரல்கள், அதாவது சின்னி விரலும் இந்த மோதிரவிரலும் தவிர்த்து இந்த பெருவிரல், சுட்டு விரல், நடுவிரல் இந்த 3ம் சேர்ந்து இடையிலே குங்குமம் இருக்கும். இந்த குங்கும பூசையை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் போது எங்களை அறியாமல் அந்த ஒரு உணர்ச்சி எங்களை ஆட்கொள்ளும். இதே போல் நாங்கள் இந்த முத்திரையை இவ்வாறு வைத்துக்கொண்டு பெருவிரலை மேலே வைத்துக்கொண்டு மற்ற விரல்களை ஒடுக்கி வைத்துக்கொண்டு நாங்கள் நெஞ்சு பகுதி, நெஞ்சுக்குழி, அதாவது மணிப்பூரத்துக்கு மேலே உள்ளது அநாதகம். இந்த அநாதகம் என்கின்ற நெஞ்சுக்குழி சக்கரத்தின் மேல் நாங்கள் வைத்துக்கொண்டு தியானம் செய்யும்போது நள்ளிரவு தியானம் செய்யலாம். காகபுஜென்ற கூறியிருக்கின்ற நள்ளிரவு தியானம் யோகம் என்று சொல்லுவார்கள். அதுக்கும் சாத்தியம். எந்த நேரங்களிலாவது நீங்கள் உங்களுக்கு அமைதியான நேரங்கள் கிடைக்கும்போது இந்த தியானத்தை செய்யலாம். அப்போது இந்த தியானம் செய்யும்போது எங்கள் உடம்பில் முழுதான ஒரு எலக்ட்ரிசிட்டி பாய்கிறத நாங்கள் உணர முடியும். தொடர்ந்து செய்யும்போது ஒரு என்னென்று சொல்வதென்று சொல்ல முடியாது, அவ்வளவுக்கு ஒரு வெப்பமான ஒரு எலக்ட்ரிசிட்டி நம்மை ஆட்கொள்ளும். அதாவது நான் என்று சொல்ல வந்தது, தியானத்தின் போது நாம் செய்கின்ற முத்திரைகள் தியானத்தை இன்னும் வலுவடைய செய்யும். இது எவ்வாறு முத்திரைகள் என்று நாங்கள் படிப்பதை விட நாங்கள் தியானத்திலே ஆழமாக தியானத்தை ஒரு மனதாக நாங்களே அதில் ஈடுபாட்டுடன் செயற்பட்டு கொண்டிருந்தால் இந்த முத்திரைகள் எங்களை அறியாமலே இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதே மாதிரி நாங்கள் தியானத்தில் இருக்கும்போது எவ்வாறு தலையை வைத்திருக்க வேண்டும், எவ்வாறு வாயை வைத்திருக்க வேண்டும், எவ்வாறு சுவாசிக்க வேண்டும், எவ்வாறு இடதுகளை சூரியகலை, சந்திரகலை, சுழுமுனையை எவ்வாறு நாங்கள் தியானத்திலே சுவாசிக்க வேண்டும், அதாவது மூச்சை எவ்வாறு இழுக்க வேண்டும் என்ற பல விடயங்களையும் நாங்கள் தொடர்ந்து தியானத்தை செய்து கொண்டிருக்கும் போது எங்களை அறியாமலே இந்த பிரபஞ்சம் வழிகாட்டும். ஏனில் இவ்வளவும் நான் என் அனுபவத்தில் தான் கூறுகின்றேன். அதாவது சுழுமுனையை எல்லாரும் சொல்வார்கள், மூக்கினால், நடுமூக்கினால் இடகலை நுண்கலை, அதாவது சூரியகலையும் சந்திரகலையும் ஒன்றாக சேர்ந்து அந்த மூச்சை உள்ளே இழுக்கின்ற அது என்று சொல்வார்கள். ஆனால் அந்த நேரத்தில் எல்லோரும் மூக்கினால் மட்டும் அந்த சுவாச காற்று போகாது, வாயினாலும் தான் போகும். அப்படி போகும்போது தான் அந்த வாயினால் அதுக்காக வாய் திறந்து கொண்டு செய்வதில்லை, வாயினாலும் போகும். அந்த வாயினால் போகும்போது தான் அந்த காற்று அண்ணாக்கை நோக்கி செல்லும். அந்த அண்ணாக்கை செல்கின்ற காற்று மிகவும் சூடானதாக இருக்கும். அப்படி தொடர்ந்து செய்யும்போது அண்ணாக்குக்கு முன்னோக்கி ஒரு திரவம் ஒன்று சுரக்கும். அது ஒரு விழுவிழுப்பான திரவமாக இருக்கும். அந்த திரவம் ஏன் சுரக்கின்றதுன்னு தெரியாது. ஆனால் அந்த திரவம் துறப்பதற்கு காரணம் என்னென்று சொன்னால், என்னை பொறுத்தவரை நான் சொல்லுகின்றேன், அந்த தியானத்தை செய்து கொண்டும் போது அந்த தொண்டை சரியாக காயும். ஏன்னா நாங்கள் மூச்சை இழுத்து செய்யும்போது வெப்பம், அங்கே கடுமையான வெப்பம் எங்களை ஆட்கொள்ளும். அந்த வெப்ப தொண்டை காயிற அந்த நிலையை தவிர்ப்பதற்காக அந்த திரவம் சுரக்கும். ஆனால் அது உடனடியாக சுரக்கும் என்று சொல்ல முடியாது. நாங்கள் தியானத்தில் நான் 7 வருஷமாக இந்த தியானத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு பிற்பாடு தான் அந்த சுழுமுனையினுடைய சரியான ஒரு வடிவத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆகவே தியானம் என்பதை நாங்கள் குருவிடம்தான் சென்று கற்க வேண்டும் என்றோ, குருவிடம் சென்று கற்றுவிட்டால் தியானம் வரும் என்றோ நாங்கள் கூற முடியாது. ஏனெனில் நாங்கள் அக்கறையுடன் அதை ஒழுங்காக, அதாவது அதை அக்கறையுடன் அதை நாங்கள் குறிப்பிட்ட டைமிலோ அல்லது அமைதியான நேரங்களிலோ அல்லது ஆற்றங்கரையிலோ அல்லது விவரமே இல்லாத மரங்களின் கீழுமோ அப்படியான இடங்களிலிருந்து அமைதியான ஒரு தியானத்தை நாங்கள் செய்யும்போது தியானத்தில் ஒரு சிறந்த நிலையை அடையலாம். எந்த ஒரு தியானத்துக்கு முதல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது சூரிய தியானம். காலை, மாலை, மதியம் இவ்வாறு சூரிய தியானத்தை செய்து கொண்டு நீங்கள் சின்முத்திரையில் தொடங்கிய தியானம் படிப்படியாக உங்கள் தியானம் எந்த முத்திரையில் செய்ய வேண்டும், இந்த கைகளை எங்கே வைத்திருக்க வேண்டும், இந்த முத்திரைகள் எந்த இடத்தில் அதனுடைய வைப்ரேஷன் கூட வரும் என்பதை நீங்கள் தியானத்தின் மூலம்தான் அறியலாம். எந்த ஒருவரோடு சொல்வதன் மூலம் அறிய முடியாது. சித்துக்கள் வேணும் என்று சொன்னால் அது சில குருமார்கள் அல்லது சித்து சேர்ந்தவர்கள் செய்யலாம். ஒருவரை மயக்குவதற்கோ அல்லது
வசியம் செய்வது அப்படியான முத்திரை அதழ் வேறு. ஆனால் தியானம் என்பது நாங்கள் பிரபஞ்சத்தை நோக்கி இந்த இறைசக்தியை நோக்கி செய்கின்ற தியானத்துக்கு நாங்கள்லாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் அல்ல. இந்த தியானத்தில் நாங்கள் போகும்போது நிறைய சோதனைகள் வரும். தியானம் செய்ய இல்லாத நிலை வரும், செய்கிற நிறைய தடங்கல்கள் வரும், நிறைய எங்களை சுற்றி நிறைய அட்டாக் பண்ணி கொண்டிருக்கும். அதாவது அந்த பிரபஞ்சம் எங்களை இந்த தியானத்திலிருந்து கலைப்பதற்காக எங்களை அதிலிருந்து சோதிப்பது என்று சொல்வார்கள். இறைவன் சோதிப்பது, இறைவன் ஆன்மாக்களை சோதிக்கின்ற அந்த நிலை கடுமையாக இருக்கும். ஆனால் எந்த நிலையிலும் நாங்கள் நமக்கு மேலுள்ள ஒரு இறைசக்தியை தவிர வேறு எதையும் நம்ப முடியாது. அப்படி நான் நம்பி இந்த தியானத்தை செய்து கொண்டு போனால் அந்த பிரபஞ்சமே எங்களுக்கு வழிகாட்டும். நாங்கள் எவ்வாறு தியானம் செய்ய வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு பாதையில் எடுத்து அடி வைக்கும்போது அது தவறு என்று சொன்னால் அந்த பிரபஞ்சமே எங்களை தண்டிக்கும். ஆகவே எங்களுக்கு சரியான ஒரு பாதையை காட்டுவதற்காகவே எங்கள் பிரபஞ்சம் எங்களோடு இணைந்திருக்கின்றது. எப்போதும் இந்த பிரபஞ்சம் எங்களோடு இணைந்திருக்கின்றது என்பதை தியானத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கும் போது பார்க்க முடியும். அதாவது தியானம் செய்யும் போது மட்டுமல்ல, தியானம் நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் போது சாதாரணமாக நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் போது கூட அந்த சுழற்சியை உங்களால் பார்க்க முடியும். அதாவது அந்த பிரபஞ்சத்தின் சுழற்சி, பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற அந்த நுண்ணணுக்கள் என்றது நியூட்டன், புரோட்டான், எலக்ட்ரான், அந்த அணுக்கள் தான் எங்களை சுற்றி இருக்கின்ற அந்த அணுக்களை கூட உங்களால் வெற்று கண்ணால் பார்க்க முடியும். அதாவது மழை மேகமாக இருக்கின்ற நேரங்களில் அது மிகவும் தெளிவாக தெரியும். அந்த துகள்கள் எவ்வாறு இந்த பிரபஞ்சத்தில் சுற்றி கொண்டிருக்கின்றது, எவ்வாறு மேலிருந்து கீழாக அவை வந்து கொண்டிருக்கின்றன என்ற பல நுட்பங்களை நீங்கள் தியானம் செய்வதன் மூலம் அறிய முடியும். ஆனால் சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் அவர்கள் செய்கின்ற தியானம் என்பது அவர்கள் முற்றுமுழுதாக தங்களை தியானத்துக்குள்ளே ஈடுபடுத்தி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு வெளி தொடர்பு இல்லாமல் இருப்பவர்களால் அவர்கள் நிறைய பல இந்த பிரபஞ்சத்தை மாற்றக்கூடிய ஐம்பூதங்களின் இயல்பை மாற்றக்கூடிய சக்திக்கு கூட அவர்கள் வருவார்கள். ஆனால் சாதாரணமான குடும்ப நிலையில் இருப்பவர்கள் அல்லது சாதாரணமான ஒரு தியானம் செய்பவர்களோ அல்லது தியானம் பழக்குவர்களோ அவர்கள் குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டும்தான் செல்ல முடியும். என்று அவர்கள் சாதாரண மனிதர்கள் மாதிரி தான் அவர்கள் வாழ முடியும். ஆனால் அந்த தியானம் செய்பவர்கள் தொடர்ந்து செய்யும்போது அந்த சுற்றி உழுக்கின்ற மிருகங்கள், பறவைகள் அல்லது மனிதர்களோடு ஒரு குறிப்பிட்ட ஒரு எனர்ஜி தொடர்பு எடுத்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த தொடர்ந்து அந்த தியானத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் போது தியானத்தில் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து செய்ய தொடங்கின உடனே அந்த வெளிப்பாடுகளை பார்க்க முடியும். ஆனால் நாங்கள் இடைக்கிடையே விட்டு 2 கிழமை இல்லை 3 கிழமை தியானம் செய்யாமல் விட்டு என்று சொன்னால் அதன் பவர் கொஞ்சம் குறையும். திரும்பவும் அந்த பவர் எடுப்பதற்கு மீண்டும் நாங்கள் கடுமையான தியானத்தை செய்ய வேண்டும். ஆகவே தியானத்தை நாங்கள் சில சந்தர்ப்பங்களுக்கு சாத்தியமில்லை என்று சொன்னாலும் தொடர்ந்து கிடைக்கின்ற நேரங்களை பயன்படுத்தி சிறிதளவாக அந்த தியானத்தை கண்டினியூ பண்ண வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆகவே தியானம் என்பதற்கு முத்திரைகள் முக்கியம். இந்த முத்திரைகள் மற்றவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டு நாங்கள் செய்ய முடியாது. அந்த முத்திரைகள் சின்முத்திரை என்பது எல்லோரும் பொதுவாக சொல்லுகின்றார்கள், அது சரி. ஆனால் சின்முத்திரையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் போதும் அந்த அதிர்வுகளை கொண்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உங்களுக்குள்ளே தியானம் வேலை செய்கின்றதா என்பதை. தொடர்ந்து செய்து கொண்டு போதும் அந்த முத்திரைகள் மாறுபடும். அந்த முத்திரைகள் எங்கே வைக்க, எந்த இடத்தில், எந்த சக்கரத்தோடு சேர அதன் வைப்ரேஷன் கூடும் என்பதை நீங்கள் தியானம் செய்து கொண்டு போகும்போது கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இன்று நான் எனது அனுபவத்தின் சில நிகழ்வுகளை மட்டும் கூறுகிறேன். தொடர்ந்து அடுத்த பதிவில் எனது தியானம் பற்றிய அடுத்த அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.